எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்ற இலக்கணத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்படின்னா இப்போ பா பா அந்த எழுத்து எங்க இருந்து பிறக்குது, அதுக்குரிய ஒலி எங்க இருந்தெல்லாம் வருது. சா அந்த எழுத்து எங்க பிறக்குது, அந்த ஒலி எப்படி வருது. இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்களும் எங்க இருந்து பிறக்குது, அந்த ஒலி எங்க இருந்து வருது நம்ம இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆ ஆ ஆ நம்ம இந்த வாயை திறக்கும் பொழுது, வாயை ஓபன் பண்ணும் பொழுது இந்த ஆன்ற எழுத்து வருது. ஆ வாயை திறப்பதால் உண்டாகும் எழுத்து ஆ. இப்ப பாருங்க, இந்த மாதிரி திருப்பி டபுள் லைன் போட்டோம்னா வாயின் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி சிங்கிள் லைன் போட்டோம்னா இதழ்கள், உதடுக்கு இதழ்கள்னு பேர்ல. இப்ப பாருங்க, ஊ ஊ இது ஒரு இதழ், இது ஒரு இதழ். இந்த ரெண்டு இதழ்களுமே குவிவதால், இப்ப குவியறதுக்காக நான் மேல நோக்கி போட்டிருக்கிறேன். ஊ ஊ இரண்டு இதழ்கள் குவிவதால் உண்டாகும் எழுத்து ஊ. அதுக்கப்புறம் பாருங்க, கா கா இந்த எழுத்தை சொல்லி பாருங்க. இது நாக்கு, இது நாக்கின் முதற் பகுதி, இது இடைப்பகுதி, இது கடைப்பகுதி. நாக்கின் முதற் பகுதி அப்படின்னா உள்ள இருக்குதுல்ல, இந்த நாவின் முதற் பகுதிய மேல் அன்னம் தொடுவதால், நாவினுடைய முதற் பகுதிய மேல் அன்னம் தொடுவதால், அன்னம்னா மேல்வாய் என்று பொருள். அன்னம் என்பதற்கு மேல்வாய் என்று பொருள். இப்ப இந்த கான்ற எழுத்து எப்படி உருவாகுது அப்படின்னா, மேல் நாவின் முதற் பகுதியை மேல் அன்னம் தொடுவதால் கான்ற எழுத்து உருவாகுது. அதுக்கு அடுத்தது பா பா மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால், ரெண்டு இதழ்களுமே பொருந்துவதால் பான்ற எழுத்து உண்டாகுது. அப்ப இரண்டு இதழ்களும் குவிவதால் உண்டாவது ஊ, இரண்டு இதழ்களும் பொருந்துவதால் உண்டாவது பா. பானாவே நமக்கு யார் ஞாபகம் வரணும்? விஜய் சேதுபதி. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த எழுத்துக்கள் எல்லாமே எப்படி நம்ம பிறக்குதுன்னு பார்த்தோம்னா பாருங்க, இங்க இது ஒரு உடல். இந்த உடலில் உள்ளிருந்து வரும் காற்று, உடலில் உள்ளிருந்து வரும் காற்று தலை, மார்பு, மூக்கு, கழுத்து. தலை, மார்பு, மூக்கு, கழுத்து ஆகிய 4 இடங்களில் பொருந்தி. பாருங்க, உடலில் உள்ளிருந்து வரும் காற்று தலை, மார்பு, மூக்கு, கழுத்து ஆகிய 4 இடங்களில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், வாய் அதாவது மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் ஒலியாக தோன்றுகின்றன. இது இந்த 4 இடங்கள்ல பொருந்தி முயற்சியால ஒலியா வருதாம். இப்ப எந்தெந்த எழுத்துக்கள் எந்த இடத்துல தோன்றுது, என்ன முயற்சின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த எழுத்துக்களின் பிறப்பு டேஷ் வகைப்படும், 2 வகைப்படும். ஒன்னு இடப்பிறப்பு, மற்றொன்று முயற்சி பிறப்பு. எழுத்துக்கள் பிறக்கிற இடத்த வச்சு எந்த இடத்துல பிறக்குது, என்ன முயற்சியால அந்த எழுத்து வருது நம்ம பார்க்க போறோம். இப்ப இடம், இப்ப பாருங்க, எழுத்துக்கள் உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாம் இருக்குதுல்ல, அதுல உயிரெழுத்துக்கள் 12 பாருங்க. தலை, கழுத்து போட்டிருக்கேன், மார்பு. இப்ப பாருங்க, இப்போ உயிரெழுத்துக்கள் 12 எங்க பிறக்குது அப்படின்னா கழுத்துல இருந்து பிறக்குது. உயிரெழுத்துக்கள் 12 பிறக்கும் இடம் கழுத்து.
இப்ப பாருங்க மெய்யெழுத்துக்கள் நமக்கு தெரியும். க, ங, ச, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ந. இந்த மெய்யெழுத்துக்கள் 18ல நமக்கு ஈஸியா தெரியும். சில பேருக்கு இதுல எது வல்லினம் எது மெல்லினம்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப அதுக்கு ஈஸியான ஷார்ட்கட் நான் சொல்றேன். ஒரு லெட்டரை விட்டு ஒரு லெட்டர் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கிறோம். க, ஒரு லெட்டர் விட்டு அதுக்கு அடுத்தது ச, அதுக்கு அடுத்த லெட்டர் டா விட்டோம். சாரி ஞா விட்டுக்கிற பாருங்க. க, ங, ச, ஞா, டா. இப்ப பாருங்க க ஒரு எழுத்து விட்டு ச, ஒரு எழுத்தை விட்டு டா, அதுக்கு அடுத்தது ஒரு எழுத்தை விட்டு தா, ஒரு எழுத்தை விட்டு பா. இப்ப பாருங்க க, ச, ட, த, ப. லாஸ்ட்ல வந்துடுறீங்க ரா. அப்ப பாருங்க க, ச, ட, த, ப, ர. இப்போ வட்டம் போட்டிருக்கிறோம். இப்ப இந்த வட்டத்துக்கு இடையில எல்லாம் என்ன எழுத்து இருக்குது பாருங்க. ஞ, ஞ, ந, ந. இந்த வட்டத்துக்கு கீழே மா. இப்ப இந்த வட்டத்துக்கு கீழே ந. அதாவது இந்த வட்டம் எல்லாமே ஒரு ஸ்டாண்ட் போட்டு அதை நிக்க வச்சிருக்கிறோம். அப்ப பாருங்க வட்டம் போட்டது எல்லாமே வல்லினம், கட்டம் போட்டது எல்லாமே மெல்லினம். இப்ப வல்லின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? வட்டம் போட்டது 6, மெல்லின எழுத்துக்கள் கட்டம் போட்டது 6. இந்த வல்லினம் மெல்லினம் ஆகிய இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் தான் இடையின எழுத்துக்கள். எதனால? இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறதுனால இதுக்கு பேரு இடையினம். அப்ப இடையினம் எழுத்துக்கள் பாருங்க மொத்தம் எத்தனை இருக்குது? 6. அப்ப வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. அப்ப மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18. இப்ப பாருங்க உயிரெழுத்துக்கள் நமக்கு தெரியும். அ, ஆ, இ, ஈ 12 எழுத்துக்கள். அப்ப அந்த மெய்யெழுத்து உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து அப்படின்னு சொல்லிட்டோம். உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ நம்ம சொல்லும் பொழுது இங்க நமக்கு தொட்டு பார்த்தா தெரியும். அப்ப அதுக்கு அடுத்தது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். இப்ப பாருங்க இங்க மார்பு சொன்னல, இங்க வா. அப்ப வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. இதெல்லாம் கசட, தப்பற. அதுக்கப்புறமா மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லினம் முடிஞ்சிடுச்சு, மெல்லினம் பாருங்க மூக்குல சொல்ற மாதிரி இருக்கணும். மெல்லினம் நமன. அப்ப மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு. இப்போ வல்லினம் மெல்லினம் இது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன இருக்குது? மூக்குக்கும் மார்புக்கும் இடையில என்ன இருக்குதுன்னா கழுத்து இருக்குது. அப்போ இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. எத்தனை எழுத்துக்கள்? 6. அப்ப பாருங்க வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு, மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு, இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. இப்போ உயிர் எழுத்து முடிச்சிட்டோம், மெய் எழுத்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது தலைக்கு மேல ஒரே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. அப்ப ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எழுத்துக்களின் இடப்பிறப்பை பார்த்தோம். இப்போ எழுத்துக்களின் முயற்சி பிறப்பை பத்தி பார்க்க போறோம். இப்போ உயிர் எழுத்துக்கள் எதனுடைய முயற்சியால பிறக்குது, மெய்யெழுத்துக்கள் எதனுடைய முயற்சியால் பிறகுது நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க உயிர் எழுத்துக்கள் 12 நமக்கு தெரியும். கவனிங்க, இந்த போர்டை நீங்க பிளாங்கா பாருங்க. நான் எழுதுற இந்த ஷார்ட்கட்டை தயவு செய்து நீங்க நோட்ல எழுதி வச்சுட்டீங்கன்னா நீங்க புக்கே பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் நோட் எடுத்து இந்த டயக்ராம் பார்த்தா போதும், நமக்கு ஈஸியா எக்ஸாம்ல ஞாபகம் வந்துடும். இப்ப பாருங்க 12 எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அது எங்க பிறக்குது, என்ன முயற்சி அப்படின்றது கஷ்டம். இப்ப பாருங்க எளிமையான மெத்தடு. உயிர் எழுத்துக்கள் நமக்கு தெரியும். அ, ஆ, அ, ஆ. இப்ப பாருங்க இந்த இரண்டு எழுத்துக்களுமே வா
திறப்பதால் உண்டாகிறது. நான் சொன்ன பாருங்க, ஒரே மாதிரி போட்டேன்னா, ஒரே லைன்ல போட்டேன்னா இதழ்கள் அர்த்தம். இதே டபுள் ஷேட்ல போட்டேன்னா வாய்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப பாருங்க, அப்போ ஆ ஆ வாயை திறப்பதால் உண்டாகக்கூடிய உயிர் எழுத்து எத்தனை எழுத்துக்கள்? 2 எழுத்துக்கள். இப்ப பாருங்க, இந்த வாயை திறப்பதற்கு டேஷ் என்று பெயர். அப்படின்னா அங்காத்தல். வாயை திறக்கிறதுக்கு என்ன பேரு? அங்காத்தல் என்று பெயர். இப்ப பாருங்க, ஆ ஆ, அதுக்கு அடுத்தது இ ஈ, ஞாபகம் வச்சுங்க, இ ஈ, உ ஊ. இந்த மாதிரி நம்ம 2 பிரிச்சு எழுதிக்கிறோம். ஆ ஆ, இ இ, உ ஊ. அதுக்கு அடுத்தது ஏ ஏ, இங்க செகண்டுக்கு வந்துடுறீங்க. ஏ ஏ ஐ. அதுக்கப்புறமா ஓ ஓ ஔ. பாருங்க, இ இ, ஏ ஏ ஐ. இப்ப பாருங்க, இது வாயை திறப்பதால், எல்லாத்துக்குமே வாயை திறப்பதால் வாயை திறப்பதால் வரணும். வாயை திறப்பதால் மேல்வாய் பல்லை, இங்க பாருங்க, இது மேல்வாய், அதனுடைய பல்லு. மேல்வாய் பல்லை நாக்கின் ஓரம், மேல்வாய் பல்லை நாக்கின் ஓரம் தொடுவதால் உண்டாகிறது. எது எது? இ இ, ஏ ஏ ஐ ஆகிய 5 எழுத்துக்களும் மேல்வாய் பல்லை நாக்கின் ஓரம் தடித்து தொடுவதால் உண்டாகக்கூடிய எழுத்துக்கள். அதுக்கு அடுத்தது உ ஊ, ஓ ஓ ஔ. இந்த 2 இதழ்களும் குவிவதால் உண்டாகிறது. வாயை திறந்து 2 இதழ்களும் குவிவதால் உண்டாகக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 5. அப்ப பாருங்க, ஈஸியா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். இது நமக்கு தெரியும், வாயை திறப்பதால் இந்த 2 எழுத்து, வாயை குவிவதால் இதுவும் நமக்கு ஈஸி. வாயை குவிக்கும் போது உ ஊ, அப்புறமா ஓ ஓ ஔ. இப்ப இந்த வாயை நம்ம குவிக்கிறோம், இதன் மூலமா உண்டாகுது. இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கினா போதும். எது எது? மேல் வாய்ப்பல்லு, இதெல்லாம் நமக்கு வேணாம். இதை 2 நமக்கு பையாட் பண்ணிட்டோம்னா இது நமக்கு ஈஸி. ஓகேங்களா? அப்ப பாருங்க, இன்னொரு முறை எழுதுறத சொல்றேன். எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆ ஆ, இ இ, உ ஊ. 2 எழுதிட்டு செகண்ட் லைன்ல அதுக்கப்புறம் உ ஊக்கு அப்புறம் ஏ ஏ ஐ. இப்போ 3 லெட்டர். அடுத்த 3 லெட்டர் ஓ ஓ ஔ. அப்ப ஆகிய 12 உயிரெழுத்துக்கள் முயற்சி பிறப்ப நம்ம இப்ப பார்த்துட்டோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது மெய் எழுத்துக்கள் எப்படி முயற்சி பிறக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, க ங ச ஞ ட ந த ந ப ம. இந்த எல்லா எழுத்துக்களுமே நம்ம 2 செப்பரேட் பண்ண போறோம். பாருங்க, ஞ ந, இத்து இந்து, இப்பு இம். எதனால பாருங்க, இந்த டயக்ராம் நீங்க நோட்ல போட்டுக்கணும். இது நாக்கு, இது நாக்கு. இது சும்மா ஒரு மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி ஒரு பிக்சர் போடுறேன். இது பேர் அன்னம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டா அன்னம். இது நாக்கு மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, இக்கு இங்கு, இது நாவின், இதுதான் நாக்கு. நம்ம உள்ள இருந்து ஸ்டார்ட் ஆகுதுல, இங்க உள்ள இருந்து இது வெளிப்பகுதி, ஞாபகம் வச்சுங்க. இது நாவின் முதற் பகுதி அல்லது அடிப்பகுதி. நாவினுடைய அடிப்பகுதி, அதான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுதுல உள்ள இருந்து. அப்ப நாவின் முதற் பகுதி அல்லது அடிப்பகுதி. இது அன்னத்தின் அடிப்பகுதி. இது நாவின்
இடைப்பகுதி, இது நாவின் நுனி பகுதி. அப்ப பாருங்க, இது அன்னத்தின் அடிப்பகுதி, அப்ப இது அன்னத்தின் இடைப்பகுதி அல்லது நடுப்பகுதி, இது அன்னத்தின் நுனி பகுதி. அவ்வளவுதான். இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா நம்ம முடிச்சிட்டோம். இக்கு இங்கு ஆகிய இரண்டு எழுத்துக்களும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் உண்டாகிறது. போயிட்டு இங்க பிக்ஸ் ஆயிட்டு பாருங்க. நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இக்கு இங்கு. அதுக்கு அடுத்த பாருங்க, இச்சு இஞ்சு நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் உண்டாகிறது. எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு பாருங்க, ஒரு நாக்கு ஒரு அன்னம். அதுக்கு அடுத்தது இட்டு இன்னு நாக்கின் நுனி பகுதி அன்னத்தின் நுனி பகுதியை பொருந்துவதால் உண்டாகிறது. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இக்கு இங்கு எங்க நாவின் முதற் பகுதி அல்லது அடிப்பகுதி, நாவின் அடிப்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் உண்டாகிறது. இக்கு இங்கு இச்சு இஞ்சு நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் உண்டாகிறது. அதுக்கு அடுத்தது இட்டு இன்னு நாவின் நுனி பகுதி அன்னத்தின் நுனி பகுதியை பொருந்துவதால் உண்டாகிறது. ஓகே. அதுக்கு அடுத்தது இட்டு இன்னுக்கு அப்புறம் இத்து இந்து. பாருங்க, இது நான் சொன்ன வாய், இது பல்லு. மேல்வாய் பல்லின் அடியை, இந்த பல்லினுடைய அடிப்பகுதி மேல்வாய். இப்ப இது என்ன இருக்கும், கீழ்வாய்ன்னு சொல்லுவோம். இங்க பல்லு இருந்தா அப்ப அப்படி கீழ் பல்லுன்னு சொல்லுவோம். இது இல்ல, மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி, பாருங்க நாக்கின் நுனி பொருந்துவதால் இத்து இந்து எனும் எழுத்துக்கள் உண்டாகிறது. இப்ப பாருங்க, மேல்வாய் பல்லின் நுனியை, இது நாக்கின் நுனி, இந்த மேல்வாய் பல்லினுடைய அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் உண்டாகும் எழுத்துக்கள் இத்து இந்து. நீங்க சொல்லி பாருங்க, இத்து இந்து. அதுக்கு அடுத்தது இப்பு இம்மு இரண்டு இதழ்களும், மேல இருக்கக்கூடிய இதழ்களும் கீழே இருக்கக்கூடிய இதழ்களும். இது என்னன்னு பசங்களை பார்த்து கேட்டேன், இது என்ன சொல்லுடா அப்படின்னு. இது என்ன வாய் அப்படின்னு. எல்லாருமே இது நாரவாய் அப்படின்னு. சில பையனை கேட்டா இது காவான்ட்டான். இல்ல, இதுக்கு பேர் என்னன்னா இதழ்கள். அப்போ மேல இருக்கக்கூடிய இதழ்களும் கீழே இருக்கக்கூடிய இரண்டு இதழ்களும் இப்பு இம்மு இரண்டு இதழ்களும் பொருந்துவதால் உண்டாகக்கூடிய எழுத்துக்கள் இப்பு இம்மு. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இலக்கணம் வினை முற்று. இப்ப பாருங்க, ஒரு செயலை குறிக்கும் சொல், ஒரு செயலை குறிக்கும் சொல் வினை சொல். வினைனாவே நமக்கு செயல்னு தெரியும். அப்ப செயலை குறிக்கும் சொல் வினை சொல். பொருள் முற்று பெற்ற வினை சொற்களுக்கு, பொருள் முற்று பெற்ற வினை சொற்களுக்கு டேஷ் என்று பெயர். வினை முற்று, பாடினான், ஓடினான், நடந்தான். வினை முற்று அல்லது அப்படியே ரிப்பீட். இப்ப கூட மாநாடு படத்துல பார்த்தோம்ல, ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்னு. அப்போ வினை முற்று அல்லது முற்று வினை என்று பெயர். பொருள் முற்று பெற்ற வினை சொற்களுக்கு வினை முற்று அல்லது முற்று வினை என்று பெயர். இந்த வினை முற்று எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, 3 காலம், 3 இடம், 5 பால். நமக்கு காலம் தெரியும், இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். 3 இடம், தன்மை, முன்னிலை, படற்கை. இந்த 3 இடத்துலையுமே வரும். ஓகே. இப்போ இந்த வினை முற்று டேஷ் வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை வினை முற்று. தெரிநிலை, தெரிநிலை அப்படின்னா தெரியுதுன்னு அர்த்தம். மற்றொன்று குறிப்பு வினைமுற்று. வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு முற்று என 2 வகைப்படும். இதை தவிர
தமிழ்ல சில வினைமுற்றுகள் எல்லாம் இருக்குது. எது எதுனா ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. இப்ப வினைமுற்று மற்ற வினைமுற்றுகள் எல்லாமும் இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிநிலை வினைமுற்றுனா என்ன, குறிப்பு வினைமுற்றுனா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, தெரிநிலை வினைமுற்று ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது, ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று. எந்த ஆறு அப்படின்னு பார்த்தா செய்பவன், கருவி, காலம், நிலம், செயல், செய்பொருள், இந்த ஆறுமே ஒரு சென்டென்ஸ் கொடுத்ததுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. இப்ப பாருங்க, குயவன் பானை செய்தான். ஓகேங்களா? இப்ப பானை செய்தான் யாரு? குயவன். குயவன் பானை செய்தான். இதுல செய்பவன் யாரு? குயவன். கருவி பானை செய்யறதுக்கு எது செய்யறாங்க? சக்கரம். காலம் பானை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன காலம் அது? இறந்த காலம். நிலம் எங்க செய்வாங்க? பானை செய்யக்கூடிய இடம் எங்கேயாவது இருக்கலாம். செயல் என்ன பண்ணா? பானை செய்தல். செய்பொருள் என்னது? பானை. அப்ப பாருங்க, ஒரு சென்டென்ஸ்ல தெரிநிலை வினைமுற்றுனா இந்த ஆறுமே வெளிப்படையா வரும். அதுல குறிப்பா காலம் வெளிப்படையா காட்டும். தெரிநிலை வினைமுற்றுன்றது காலத்தை தெளிவாக காட்டும். அதுக்கு அடுத்தது குறிப்பு வினைமுற்று. இப்ப இங்க எப்படி நம்ம ஆறு பார்த்தோமோ அதே மாதிரி குறிப்பு வினைமுற்றுலயும் ஆறு இருக்குது. ஆனா இங்க ஆறுமே காமிக்கும், இங்க ஆறுல ஒண்ணு மட்டுமே காமிக்கும். இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆறுல எது ஒண்ணு காமிக்கும்? பெயர் நமக்கு தெரியும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், தொழிற்பெயர். இப்ப இந்த ஆறுத்துல ஏதாவது ஒண்ணை மட்டுமே காமிக்குமா? ஆறில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு, இதுல மெயின் பாருங்க, காலம் காட்டாது. அப்ப குறிப்பு வினைமுற்றுன்றது காலம் காட்டாது. அது மட்டும் இல்ல, குறிப்பு வினைமுற்று எதை காட்டும் அப்படின்னா செய்பவரை வெளிப்படையாக காட்டும். இப்ப பாருங்க, இப்ப ஒசூர்ல இருந்து ஒருத்தர் வராரு. அப்ப அவரை பார்த்துட்டு ஒசூரான் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க. அப்ப அந்த ஆளை நான் சொல்றேன் ஒசூரான். ஓகேவா? அப்ப அந்த ஊரை வச்சு, அப்ப இடத்த வச்சு அந்த ஆளை நான் ஐடென்டிஃபை பண்றேன். அப்போ குறிப்பு வினைமுற்று செய்பவரை வெளிப்படையாக காட்டும். ஓகேவா? அடுத்து தமிழில் வரக்கூடிய ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏவல் வினைமுற்று. ஏவல், ஏவல் அப்படின்னாவே ஆர்டர்னு அர்த்தம். ஏவல் வினைமுற்று அப்படின்னா ஆர்டர் பண்றது, கட்டளை இடுதல். தம்முன் உள்ள ஒருவரை ஏவுவது, போய் செய், எழுந்து போ அப்படின்னு நம்ம கட்டளை இடுறோம்ல. அப்ப பாருங்க, இப்போ கையை கழுவு, மாஸ்க் போடு, இடைவெளி விடு அப்படின்னு இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம்ல. இது எல்லாமே ஒரு விதத்துல கட்டளைனாலும் மனுஷன் உயிர் வாழறதுக்கான கட்டளை. அப்ப பாருங்க, இது ஏவல் வினைமுற்றுன்னு அர்த்தம். இந்த ஏவல் வினைமுற்று இரண்டு வகைப்படும். ஒன்று ஒருமை ஏவல் வினைமுற்று, பன்மை ஏவல் வினைமுற்று. எதெல்லாம் ஒருமை அப்படின்னா தூள முடிஞ்சா ஒருமை ஏவல் வினைமுற்று. இப்ப பாருங்க, எழுது, எழுது எதுல முடியுது? தூ. நடத்து, ஒருத்தர் தான் சொல்றோம், நடத்து அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்றான். அப்ப ஏவல் ஒருமை வினைமுற்று. இப்போ மின்னுல முடிஞ்சா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்பு மின். மின்னுல முடிஞ்சா ஏவல் பன்மை வினைமுற்றுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பாருங்க, வியங்கோல் வினைமுற்று. இப்ப பாருங்க, இந்த ஏவல் பன்மை வினைமுற்றுல எழுதுங்கள்
எழுதுங்கள் அப்படின்றது இப்போ வழக்கத்துல இருக்குதான். அதுக்கு பேரு எழுதுங்கள் என்பதற்கு ஏவல் பன்மை வினைமுற்றுன்னு அர்த்தம். இந்த இங்கள் அப்படி முடிஞ்சிச்சுன்னா, மின்னுல முடிஞ்சாலும் ஏவல் பன்மை வினைமுற்று, இங்கள் முடிஞ்சாலும் ஏவல் பன்மை வினைமுற்று. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் வியங்கோல் வினைமுற்று. பாருங்க 2 3 4 5 போட்டுக்கிறேன். அப்படின்னா 2 திணை, 3 இடம், 4 பொருள், 5 பால். இதுல பாருங்க 2 3 5 இது எல்லாமே காட்டும். உயர்திணையா அக்ரிணையான்னு காட்டும், தன்மையா முன்னிலையா படர்கையான்னு காட்டும், ஆண் பாலா பெண் பாலா பலர்பாலா பலவின் பாலா ஒன்றன் பாலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியங்கோல் வினைமுற்று காட்டும். அது வியங்கோல் வினைமுற்று டேஷ் பொருள்களில் வரும்னா 4 பொருள்களில் வரும். என்னென்ன பொருள்கள் அப்படின்னா, 1 வாழ்த்துதல், வேண்டுதல், வைதல், விதித்தல். ஏனும் இந்த 4 பொருள்ல வருமா? வாழ்க வாழ்க நான் வாழ்த்துறேன். அப்ப பாருங்க இந்த வியங்கோல் வினைமுற்றுக்கான விகுதிகள் எது எதுனா கா, இய, இயர், அல். இந்த 4 விகுதிகள்ல இந்த வியங்கோல் வினைமுற்று வரும். ஆனா இப்போ கா, இய இந்த 2 விகுதிகள் மட்டும்தான் வியங்கோல் வினைமுற்றுல வருது. அப்ப எது வரல அப்படின்னா இயர், அல். இப்ப பாருங்க அல் அதுல முடியக்கூடிய வார்த்தை வாரல். அந்த அல்லு சவுண்டுல வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று இப்ப வழக்கத்திலேயே கிடையாது. அப்ப இயரும் தற்போது வழக்கத்துல இல்லை. அப்ப எது வரும் அப்படின்னா கா, இயர் இந்த 2 விகுதிகளும் வியங்கோல் வினைமுற்றுல வரும். 4 பொருள்ல வரும். நம்ம பார்த்தோம், வாழ்த்துதல், வேண்டுதல், வைதல், விதித்தல். இப்ப பாருங்க இதுல விதித்தல் தன்மை இடத்தில் வராது. விதித்தல்ன்றது எந்த இடத்துல வராது? தன்மை இடத்துல வராது. என்னையே சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா விதின்றது யார முன்னாடி இருக்கிறவன ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ டேஷ் தன்மை இடத்தில் வராதுன்னா விதித்தல். இப்ப பாருங்க ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று இவ்வளவும் நம்ம பார்த்தோம். அதுக்கான மொத்த ஒரு வரைபடமா ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டுமே வரும். வியங்கோல் வினைமுற்று எங்க வரும்? 2 திணையில, 3 இடத்துல, 5 பால்களில் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஏவல் வினைமுற்றுக்கு ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. வியங்கோல் வினைமுற்றுக்கு அந்த வேறுபாடே கிடையாது. ஏவல் வினைமுற்று டேஷ் பொருள்களில் வரும். ஒரே பொருள்ல தான் வரும். அது என்ன பொருள்னா கட்டளை பொருளில் வரும். வியங்கோல் வினைமுற்று 4 பொருள்களில் வரும். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. அதுக்கு அடுத்தது இந்த ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் விகுதி பெறாமலும் வரும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலும். இப்ப பாருங்க எழுது இந்த தூண்டுறது விகுதி. இப்ப இது எடுத்துருங்க எழு. அப்ப பாருங்க விகுதி இல்லாம கூட வருது. அப்ப ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் வரும், விகுதி இல்லாமலும் வரும். ஆனா வியங்கோல் வினைமுற்று பெற்றே பெற்றே இந்த ஏ சவுண்டுல வந்தாவே கம்பல்சரி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க அப்போ ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. அப்போ விகுதி பெற்றும் பெறாமல் வரக்கூடியது ஏவல் வினைமுற்று. விகுதி பெற்றே வரக்கூடிய வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. செய்க செய்க அப்படின்னா விதித்தல். ஒழிக ஒழிக அப்படின்னா என்ன பண்றோம்? வைதல். ஓகேங்களா? இப்ப நம்ம வியங்கோல் வினைமுற்று நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு இயல் 3ல் இருக்கக்கூடிய இலக்கணம் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, வந்தான்,
வந்த, வந்து. பாருங்க, இந்த மூணு வார்த்தையும் பார்க்கணும். வந்தான், வந்த, வந்து. இப்ப இந்த மூணு வேர்டு பார்க்கும்போது இதுல எது மீனிங் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா, வந்தான் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வேர்டு, அந்த வினை வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப வந்த, வந்த, வந்த முடிஞ்சுச்சேன்னா முடியல. வந்து, வந்து இதுவும் முடியல. அப்ப இந்த மூணுத்துல எது முடிஞ்சிருக்குதுன்னா வந்தான் முடிஞ்சிருக்குது. அப்ப இது பேரு வினை முடிஞ்சதுனால வினை முற்றுன்னு பேர். அடுத்தது பாருங்க, வந்த, வந்து இது ரெண்டுமே முடியல. அப்போ முற்று பெறாத இந்த சொற்களுக்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னா எச்சம்னு பேர். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இயல் 3ல இருந்து எச்சம் பார்க்க போறோம். ஓகேவா? எச்சம் டேஷ் வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும். ஒன்னு பெயர் எச்சம், மற்றொன்று வினை எச்சம். பாருங்க, எச்சம் டேஷ் வகைப்படும், இரண்டு வகைப்படும். ஒன்னு பெயர் எச்சம், இன்னொன்னு வினை எச்சம். பெயர் எச்சம் டேஷ் வகைப்படும் அப்படின்னா தெரிநிலை பெயர் எச்சம், குறிப்பு பெயர் எச்சம் இரண்டு வகைப்படும். வினை எச்சமும் டேஷ் வகைப்படும், தெரிநிலை வினை எச்சம், குறிப்பு வினை எச்சம் என இரண்டு வகைப்படும். இதுல பெயர் எச்சத்துல இறந்த கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம் அப்படின்னு மூன்று வகை இருக்குது. பெயரெச்சத்துல இறந்த கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம். பாருங்க, வருகின்ற மாணவன், வந்த மாணவன், வரும் மாணவன். இப்ப ஆக்சுவலா இந்த வேர்டு எப்படி வந்திருக்கணும்? வருகின்ற, வந்த, வரும் அப்படி இருக்கிற வேர்டு ஒன்னு வந்தான் அப்படின்னு முடிஞ்சிட்டு இருக்கணும். ஆனா இந்த வேர்டு முடிஞ்சிருக்குதானா? முடியல. அப்ப இப்படி முடியாம ஒரு சொற்கள் இருந்தா, அதுக்கு பொருள் முற்று பெறாமல் இருந்தா அதுக்கு பேர் எச்சம்னு பேர். அப்ப இது மூணுமே எச்சம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்ப பக்கத்துல இருக்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். மாணவன்றது என்ன சொல்லு? பெயர் சொல். அப்போ பெயர் சொல்ல குறிக்கிறதுனால இது என்ன எச்சம்? பெயர் எச்சம்னு அர்த்தம். அப்ப அந்த பெயர் எச்சத்துல இந்த மூணு டைப்ஸ்ல எந்த பெயர் எச்சம்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும், வார்த்தையை சொல்லும் பொழுதே வருகின்ற என்ன காலம்? இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா? வெரி குட். வருகின்ற எதிர்காலம், அப்ப எதிர்கால பெயர் எச்சம். வந்த மாணவன், வந்த மாணவன் அவன் வந்துட்டான்னு சொல்றாங்க. அப்ப எவ்வகை பெயர் எச்சம்? இறந்த கால பெயர் எச்சம். வரும் மாணவன், இன் ஃபியூச்சர்ல வரும் மாணவன் வரப்போறான், அப்ப அதுக்கு பேர் வந்து எதிர்கால பெயர் எச்சம். ஓகே, அப்ப இந்த பெயர் எச்சம் இறந்த கால பெயர் எச்சம், எதிர்கால பெயர் எச்சம், நிகழ்கால பெயர் எச்சம், இந்த மூன்றுக்கும் எடுத்துக்காட்டு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது பெயர் எச்சம் டேஷ் வகைப்படும்.
இரண்டு வகைப்படும். ஒன்று தெரிநிலை, மற்றொன்று குறிப்பு. பாருங்க, பெயரெச்சம் டேஷ் காலங்களில் வரும்னா 3 காலங்களிலும் வரும். இறந்த காலத்திலையும் வரும், எதிர்காலத்திலையும் வரும், நிகழ்காலத்திலையும் வரும். பெயரெச்சம் டேஷ் வகைப்படும்னா 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை பெயரெச்சம், மற்றொன்று குறிப்பு பெயரெச்சம். பாருங்க, நல்ல மாணவன், வந்த மாணவன். பாருங்க, நல்ல மாணவன், வந்த மாணவன். இது ரெண்டுத்துல எது தெரிநிலை பெயரெச்சம், எப்படி குறிப்பு பெயரெச்சம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். இப்போ வந்த மாணவன், நல்ல மாணவன். வந்த வந்த எது குறிக்குது? காலத்தை குறிக்குது. அவன் வர்றதுன்றது ஒரு செயல். அப்ப வந்த வந்த காலத்தை மட்டும் குறிக்குது. என்ன காலம் இது? வந்த இறந்த காலம். அப்ப இறந்த காலத்தையும் குறிக்குது, பிளஸ் அவனுடைய செயலையும் குறிக்குது. இந்த மாணவனுடைய செயலையும் குறிக்குது. அது என்ன காலம்னு சொல்லுது. அப்போ இந்த காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டுவது. வெளிப்படையாக காட்டுவது. தெரிநிலை பெயரெச்சம். பாருங்க, காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை பெயரெச்சம். அப்ப நல்ல மாணவன், வந்த மாணவன், இதுல எது காலத்தை காமிக்குது? வந்த காமிக்குது. அவன் வந்தான்ற செயலை காமிக்குது. இப்ப மேல இருக்கிற எக்ஸாம் பாருங்க, நல்ல மாணவன், நல்ல மாணவன். இப்ப இதுல காலத்தை காமிக்குதா? நல்ல, அவன் இப்போ இறந்த காலத்துல தான் நல்லவனா இருப்பானா? இல்ல. எதிர்காலத்துல தான் நல்லவனா இருப்பானா? இல்ல. நிகழ்காலத்துல இல்ல. அப்போ நல்லன்றது எந்த காலத்தையும் காமிக்கல. ஏதாவது செயலை காமிக்குதா? இல்ல. அப்போ காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை குறிப்பது, அவனுடைய குணத்தை குறிப்பது குறிப்பு பெயரெச்சம். காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பது குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? ஓகே, அடுத்தது நடந்து சென்றான். நடந்து சென்றான். இவ பாருங்க, நடந்தான், நடந்தால் அப்படின்னா இந்த வார்த்தை முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனா இதுல என்ன இருக்குது? நடந்து, நடந்து அப்படின்னு இருக்கு. அப்ப முடிஞ்சிருக்குதுன்னா முடியல. அப்ப முடியலன்னா இதுக்கு பேரு எச்சம்னு பேரு. இப்ப பக்கத்துல இருக்கிற வார்த்தை பாருங்க, மாணவன், மாணவி, குமார், இல்ல பறவை, இந்த மாதிரி இருந்தா பெயர் சொல்னு சொல்லலாம். இப்ப சென்றான் இருக்குது. அப்ப சென்றான்றது என்ன சொல்லு? ஒரு வினை சொல். அப்ப பாருங்க, நடந்து சென்றான் என்பது என்ன எச்சம்? வினை எச்சம். ஓகேவா? இந்த வினை எச்சம் டேஷ் வகைப்படும். முன்ன பார்த்த மாதிரி தான். ஒண்ணு தெரிநிலை வினை எச்சம், குறிப்பு வினை எச்சம். வினை எச்சம் மொத்தம் 2. தெரிநிலை வினை எச்சம், குறிப்பு வினை எச்சம்.
இப்ப பாருங்க, பார்க்க ஓடினான், வேகமாக ஓடினான். பார்க்க ஓடினான், வேகமாக ஓடினான். இப்ப பக்கத்துல இருக்கிற வேர்ட் நம்ம பார்க்கும்போது ஓடினான் ஓடினான் ரெண்டுமே வினை சொல். அப்போ இங்க பார்க்க பார்க்க, வேகமாக வேகமாக, அப்போ எச்சமா இருக்குது. அப்போ வினை எச்சம் நமக்கு தெரியும். அந்த வினை எச்சத்துல எந்த டைப்பு, திரிநிலையா குறிப்பா நம்ம பார்க்கணும். பார்க்க அப்படின்னா காலத்தை நமக்கு குறிக்குது. என்ன காலம், இறந்த காலம். பார்க்க ஓடினான், அப்ப காலத்தை குறிக்குது, பிளஸ் செயலையும் குறிக்குது. அது எப்படி குறிக்குது, வெளிப்படையாக. காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக குறிப்பது டேஷ் வினையச்சம், தெரிநிலை வினையச்சம். அடுத்ததுல பாருங்க, வேகமாக ஓடினான், வேகமாக ஓடினான். இது காலத்தை குறிக்குதா, குறிக்கல. ஆனா வேகமாக அவனுடைய பண்பை, அவனுடைய குணத்தை குறிக்குது. அப்ப பாருங்க, வேகமாக ஓடினான், அவனுடைய செயலை மட்டும் வெளிப்படையா குறிச்சிட்டு அவனுடைய பண்பை குறிப்பாக காட்டுறதுனால இது பேர் குறிப்பு வினையச்சம். அடுத்து நம்ம பெயரெச்சம் வினையச்சம் நம்ம பார்த்தோம். இன்னொன்னு முற்றெச்சம் பார்க்க போறோம். முற்றெச்சம் பாருங்க, குமார் படித்தனன், குமார் படித்தனன். இதுல குமார்ன்றது ஒரு பெயர் சொல், படித்தனன் அப்படின்றது ஒரு வினை முற்று. படித்தான் படித்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப படித்தனன்றது ஒரு வினை முற்று. அடுத்தது குமார் படித்தனன் எழுதினான். பாருங்க, இதுல குமார் படித்தனன் எழுதினான். மேல இருக்கிற எக்ஸாம்பிள்ல குமார் படித்தனன் அப்படின்னா குமார் படித்தான் அப்படின்ற ஒரு வினை முற்று முடிஞ்சிடுச்சு. குமார் படித்தான், அந்த வினை முடிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு வினை முற்று. செகண்ட் சென்டென்ஸ்ல குமார் படித்தனன் எழுதினான் அப்படின்னா இந்த படித்தனன்றது படித்து எழுதினான் அப்படின்னு நம்ம மீனிங் வரும். அப்போ ரெண்டுமே வினைமுற்று சொற்கள் தான். ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஷ். பாருங்க, ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் பாருங்க, குமார் படித்தனன் 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 முடியல. அப்ப அது எச்ச பொருள். ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. மற்றொரு வினைமுற்றினது எழுதினான், எழுதினான், அந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஷ் முற்றெச்சம். ஓகேவா? அப்ப இப்ப இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா இயல் 3ல இருக்கக்கூடிய எச்சம்ன்ற டாபிக் நம்ம பார்த்தோம். எச்சம் டேஷ் வகைப்படும், பெயரெச்சம் வினை எச்சம் என 2 வகைப்படும். இதுல காலத்தின் அடிப்படையில் பெயரெச்சம் டேஷ் வகைப்படும் 3, இறந்த கால பெயரெச்சம்,
எதிர்கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம். பெயரெச்சம் டேஷ் வகைப்படும் 2, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். வினையெச்சம் டேஷ் வகைப்படும் 2, தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். இப்ப தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை பெயரெச்சம். குணத்தை மட்டும் என்ன பண்ணுது? இது காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பது குறிப்பு பெயரெச்சம், குறிப்பால் உணர்த்துவது. வினையெச்சமும் அதே டிட்டோ. அதுக்கு அடுத்தது முற்றெச்சம் பார்த்தோம். முற்றெச்சத்துல 2 வினைமுற்று சொற்கள் மாதிரி இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய வினைமுற்று எச்ச பொருளை தரும், அடுத்தது இருக்கக்கூடிய வினைமுற்று சொல் மீனிங் தர மாதிரி இருக்கும். அப்போ ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். அடுத்து நம்ம இயல் 4ல வேற்றுமை அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். வேற்றுமை என்றால் என்ன? ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை எனப்படும். அதுக்கு பயன்படக்கூடிய உருபுகளுக்கு வேற்றுமை உருபுகள்னு பேர். இந்த வேற்றுமை டேஷ் வகைப்படும். எல்லாருக்குமே தெரியும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. அப்ப வேற்றுமை டேஷ் வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். வேற்றுமை டேஷ் வகைப்படும், 8 வகைப்படும். இந்த 8 வகைகளுக்கும் உறுப்பு, முதல் வேற்றுமைக்கான உறுப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு 6th 7th எல்லாம் கூட படிச்சிருப்போம். வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். அப்ப ஃபர்ஸ்ட் அது எழுதிடலாம். ஐ, ஆல், கு, இன், அது, கண். பாருங்க, ஐ, ஆல், கு, இன், அது, கண். லாஸ்ட்ல 8வதுக்கு மட்டும் உருபு இல்லை. இப்ப உருபு இல்லாத வேற்றுமை எது எது? முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. இப்ப பாருங்க, இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ, மூன்றாம் வேற்றுமைக்கான உருபு ஆல், ஆண், ஓடு, ஓடு. ஆல், ஆண், ஓடு, ஓடு. நான்காம் வேற்றுமைக்கான உருபு கு, ஐந்தாம் வேற்றுமைக்கான உருபு இன், இல். ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஏழாம் வேற்றுமை உருபு கண், எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. இப்ப முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. மற்ற வேற்றுமை உறுப்புகளை சீக்கிரம் நீங்க பை ஹார்ட் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். ஒரு முறை பார்த்துங்க, எல்லாருக்கும் தெரியும். சில பேர் நீங்க பார்த்துக்கணும். இது இந்த 8 வேற்றுமைக்கும் உறுப்புகள் நம்ம பார்த்தோம். அடுத்தது சொல்லுறுப்புகள் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, முதல் வேற்றுமைக்கான சொல் உருபு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். ஆனவன், ஆவான், ஆகின்றவன்.
இது முதல் வேற்றுமைக்கான சொல் உருபு. இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், வேற்றுமை உறுப்புனா என்ன, சொல் உறுப்புனா என்னன்னு. வேற்றுமை உறுப்புகளுக்கு பதிலாக பயன்படுத்துவது தான் சொல் உறுப்பு. ஓகேவா? நூலால் ஆடை தைத்தான். பாருங்க, நூலால் ஆடை தைத்தான். அடுத்த எக்ஸாம்பிள், நூல் கொண்டு ஆடை தைத்தான். எதனா மீனிங் மாறுதானா? மாறல. ஆனா பாருங்க சென்டென்ஸ் பாருங்க, நூலால் ஆடை தைத்தான், நூல் கொண்டு ஆடை தைத்தான். இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எதுல வேற்றுமை உறுப்பு இருக்குது? வெரி குட், ஆல், நூலால். மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இருக்குது. இதுல அதே தான் மீனிங், நூல் கொண்டு ஆடை தைத்தான் இருக்குது. அப்ப வேற்றுமை உறுப்பு இல்ல, அந்த வேற்றுமை உறுப்புகளுக்கு பதிலா என்ன வந்திருக்குதுங்க? கொண்டு. அப்ப பாருங்க இதுல எங்க இருக்கு பாருங்க கொண்டுன்றது. இந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கு பதிலாக கொண்டுன்ற சொல் உறுப்பு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இப்ப புரியுதுல, வேற்றுமை உறுப்புகளுக்கு பதிலாக பயன்படுத்துவது தான் சொல் உறுப்பு. ஓகேவா? அப்ப முதலாம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்லை. மூன்றாம் வேற்றுமைக்கான சொல் உறுப்பு கொண்டு, வைத்து, உடன், கூட. கொண்டு, வைத்து, உடன், கூட. நான்காம் வேற்றுமைக்கான சொல் உறுப்பு ஆக, பொருட்டு, நிமித்தம். ஆக, பொருட்டு, நிமித்தம். நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு அதில் இருந்து, இதில் இருந்துன்றல, இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். காட்டிலும், பார்க்கிலும். இது எல்லாமே ஐந்தாம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு. ஆறாம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு உடைய. ஆறாம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு உடைய. ஏழாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்ல, எட்டாம் வேற்றுமைக்கும் சொல்லுறுப்பு இல்லை. இல்லை. இரண்டாம் வேற்றுமைக்கும் சொல்லுறுப்பு இல்லை. பாருங்க, முதல் வேற்றுமைக்கு உறுப்பு இல்ல, எட்டாம் வேற்றுமைக்கு உறுப்பு இல்ல. சொல்லுறுப்பு எதுக்கெல்லாம் இல்ல? இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்ல, ஏழாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்ல, எட்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்ல. இதுல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆறாம் வேற்றுமை உடைய ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது மற்றது எத்தனை படிக்க போறோம்? 1 2 3 4 மட்டும் தான். ஃபர்ஸ்டும் நமக்கு ஸ்டார்டிங்லேயே வரதுனால முதல்ன்றதுனால உயிர் எழுத்து ஆ ஞாபகம் வச்சுங்க. ஆனவன், ஆவான், ஆகின்றவன். மூணாவது பாருங்க, கொண்டு, வைத்து, உடன், கூட. 4 ஆக, பொருட்டு, நிமித்தம். 5 இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். சீக்கிரம் ஒரு நிமிஷம் பார்த்துங்க, மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்தது 8 வேற்றுமைகளுக்கான உருபு, சொல்லுறுப்பு நம்ம பார்த்தோம். இப்போ 8 உறுப்புகள்ல வேற்றுமையில முதல் வேற்றுமையை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல் வேற்றுமை பாருங்க, குமார் பானை செய்தான். குமார் பானை செய்தான். இது ஒரு சொற்றொடர். குமார் பானை செய்தான் ஒரு சொற்றொடர்னாவே என்ன இருக்கணும்? அதுல எழுவாய் இருக்கணும், செய்யப்படு பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும். ஒரு சொற்றொடர்ல எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை. இப்ப இந்த குமார்ன்றது என்னது? எழுவாய். இதுல செய்யப்படு பொருள் எது? பானை.
செய்தான்ன்றது பயனிலை. அப்போ சில சொற்றொடர்ல செய்யப்படும் பொருள் இல்லாம கூட இருக்கும். அப்ப பாருங்க, குமார் செய்தான், யாரா செஞ்சது? குமார் செய்தான். மீனிங் முடிஞ்சு போச்சு. குமார் வெறும் பானை மட்டும் தான் செய்வானா? வேற என்னன்னா சாப்பாடு செய்வான், எது வேணாலும் செய்வான். அப்போ ஒரு சொற்றொடர்ல எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை, இது மூணுமே இருக்கும். சில சொற்றொடர்ல எழுவாய் பயனிலை மட்டும் கூட இருக்கும். இதுல குமார் பானை செய்தான் அப்படின்னு சொல்லலாம், குமார் பானையை செய்தான்னு சொல்லலாம். அப்ப ஐன்றது என்னது? வேற்றுமை உருபு. ஐ ஆல் கு இன் அது கண். அதுல இங்க என்ன வரல? ஐன்ற வேற்றுமை உறுப்பு வரல. அப்போ வேற்றுமை உருபு இல்லாமல் இந்த எழுவாய் கூட வேற்றுமை உருபு எதுவும் சேரல அப்படின்னா அதுக்கு பேர் தான் முதல் வேற்றுமை. எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் சேரவில்லை எனில் அதுக்கு பேர் முதல் வேற்றுமை. அதனால இந்த முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமைன்னு அழைப்பாங்க. எதனால? எழுவாய் கூட வேற எந்த வேற்றுமை உறுப்புகள் சேராதனால இதுக்கு பேரு எழுவாய் வேற்றுமை அல்லது முதல் வேற்றுமைன்னு பேர். ஓகேவா? அடுத்தது இரண்டாம் வேற்றுமை. நமக்கு இரண்டாம் வேற்றுமைக்கான உருவு ஐயின் நமக்கு தெரியும். இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இருக்குதா? இல்ல. அப்ப பாருங்க, நம்ம முன்னாடி எக்ஸாம்ல பார்க்கலாம். குமார் பால் குடித்தான். குமார் பால் குடித்தான், குமார் பாலை குடித்தான் சொல்றோம். அப்போ பெயர் சொல்லினுடைய பொருளை செய்யப்படும் பொருளாக மாற்றி காமிக்குது, ஒரு செயலை செஞ்ச மாதிரி காமிக்குது. குமார் பாலை குடித்தான் பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக மாற்றி காட்டுவது இரண்டாம் வேற்றுமை உருவு. அதனால இரண்டாம் வேற்றுமை அல்லது டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது, செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை அல்லது செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது இந்த இரண்டாம் வேற்றுமைனாவே நமக்கு க்ளூ என்னது? ஐன்ற வேற்றுமை உறுப்பு வரணும். ஓகேவா? அப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஐன்ற வேற்றுமை உறுப்பு வந்தாவே நம்ம என்ன பண்ணிடலாம்? இரண்டாம் வேற்றுமை நம்ம சொல்லிடலாம். இந்த இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும்? இரண்டாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும் அப்படின்னா, ஒன்று ஆக்கல், ரெண்டு அழித்தல், மூன்று அடைதல், நான்கு நீத்தல், ஐந்து ஒத்தல், ஆறு உடைமை. பாருங்க, இப்ப இந்த வேற்றுமை உறுப்புகள் எல்லாமே நீங்க மனப்பாடம் பண்ண மாதிரி எந்தெந்த பொருள்கள்ல வரும்னு நம்ம மனப்பாடம் பண்ணோம். அப்போ இரண்டாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும், ஆறு பொருள்களில் வரும். பாருங்க என்னென்னது? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. இப்ப ஆக்கல் அப்படின்னா ஒண்ணு புதுசா உருவாக்குறதுக்கு பேர் தான் ஆக்கல். அழித்தல் இருக்கிறத டெமாலிஷ் பண்றது, அது அழித்தல். நிறைய அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பசங்களை படிக்க வச்சு பணம்லாம் கட்டி படிப்பு வைப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான்? அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் சரியா படிக்காம எல்லாமே அழிக்கிறதுல தான் இருப்பான். அப்ப அது அழித்தல். அடைதல், நம்மளுடைய டெஸ்டினேஷன், நமக்கு ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம்,
அதை போயிட்டு நம்ம ரீச் ஆகணும். அடைதல். நீத்தல், நமக்கு பிடிக்கலையா அந்த இடத்த விட்டு போயிடணும். அங்கேயே இருந்துட்டு பிரச்சனை இல்லாம ஒரு பொருளை பிடிச்சிட்டே இருக்கிற, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த பொருளை உடனே போட்டுடணும். அதை வச்சுட்டே இருந்தா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்த விட்டு நீங்கிடணும். ஒத்தல். ஒத்தல்னா ஒண்ணுத்து கூட இன்னொன்னு ஒப்பிடுறது, அதுக்கு பேரு ஒத்தல். உடைமை அப்படின்னா என்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்றது, அதுக்கு பேர் தான் உடைமை. அப்ப பாருங்க, ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 பொருள்களிலும் வருவது டேஷ் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை. இப்ப இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வீட்டை கட்டினான். பாருங்க, இதுல ஐ வேற்றுமை உறுப்பு வருது. வீட்டை கட்டினான். அப்ப இரண்டாம் வேற்றுமை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுல எந்த பொருளில் இரண்டாம் வேற்றுமை? ஆக்கல் பொருளில் வரும் இரண்டாம் வேற்றுமை. வீட்டை இடித்தான். வீட்டை இடிச்சிட்டான். அப்ப அழித்தல் பொருளில் வரக்கூடிய இரண்டாம் வேற்றுமை. வீட்டை இடித்தான், அழித்தல் பொருளில் வரும் இரண்டாம் வேற்றுமை. வேற்றுமை உறுப்பினா வந்தது நமக்கு ஐ வந்தது. அடைதல் அப்படின்னா போயிட்டு ரீச் ஆகுறதுன்னு சொன்ன, அந்த டெஸ்டினேஷன் அடையிறது. வீட்டை அடைந்தான். அப்ப இது அழித்தல் பொருளில் இரண்டாம் வேற்றுமை, அடைதல் பொருளில் இரண்டாம் வேற்றுமை. நீத்தல். வீட்டை விட்டு நீங்கினான் அல்லது வீட்டை நீங்கினான். வீட்டை விட்டு நீங்கினான். அப்போ நீத்தல் பொருளில் இரண்டாம் வேற்றுமை. ஒத்தல்னா ஒன்னு ஒன்னு ஒப்பிடுறதுன்னு சொன்ன. ஏதாவது ஒண்ணு கம்பேர் பண்ணலாம், ஒருத்தர் இன்னொருத்தர் கூட. மலை இல்ல பெரிய மரம், இல்ல மலையை போன்றவன். மலையை போன்றது, அவனுடைய வீடு எப்படி இருக்குமா? மலை மாதிரி இருக்குமா? அப்ப மலையை போன்றது ஒப்பிடுறான். அப்போ ஒத்தல் பொருளில் இரண்டாம் வேற்றுமை. உடைமை அப்படின்னா அவனுக்கே உரியது. பாருங்க, வீட்டை உடையவன். அப்போ உடைமை பொருளில் இரண்டாம் வேற்றுமை. இப்ப பாருங்க, லாஸ்ட் ஒரு முறை பார்த்துங்க. இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ, இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்ல. இரண்டாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும், 6 பொருள்களில் வரும். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஓகேவா? அடுத்து நம்ம 2 வேற்றுமை முடிச்சிட்டோம். மூன்றாம் வேற்றுமை பார்க்க போறோம். நமக்கு தெரியும் மூன்றாம் வேற்றுமைக்கான உருபு ஆள், ஆண், ஓடு, ஓடு. மூன்றாம் வேற்றுமைக்கான உருபு ஆள், ஆண், ஒடு, ஓடு. நம்ம மூன்றாம் வேற்றுமைனா ஐ, ஆள், கூ, இன்னு, அது, கண், அதை மட்டும் தான் படிச்சிருப்போம். இப்ப ஆண், ஒடு, ஓடும் நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்க போறீங்க. அப்ப மூன்றாம் வேற்றுமைக்கான உருபு ஆள், ஆண், ஒடு, ஓடு. இதுல ஆள், ஆண் இது ரெண்டுமே கருவி பொருளிலும் வரும், கருத்தா பொருளிலும் வரும். ஆள், ஆண் எந்தெந்த பொருள்ல வரும் அப்படின்னா கருவி பொருள், இன்னொன்னு கருத்தா பொருள்ல வரும். இப்ப இந்த கருவி பொருள் அப்படின்னு ஒண்ணு, இந்த கருவி டேஷ் வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்னு
முதற் கருவி 2 துணை கருவி. பாருங்க, மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல் ஆண் ஒடு ஓடு. இதுல ஆல் ஆண் இது ரெண்டுமே கருவி பொருளையும் வரும் கருத்தா பொருளையும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கருவி பொருள்னா எது அப்படின்னா முதற் கருவி துணை கருவி என 2 வகைப்படும். கருத்தா பொருளில் வரும் அப்படின்னா இதே மாதிரிதான் கருத்தாவும் ஏவுதல். பாருங்க, கருவி ரூட்டு துணை கருவி ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. பாருங்க, அப்ப கருவி டேஷ் வகைப்படும் 2 வகைப்படும், கருத்தா டேஷ் வகைப்படும் 2 வகைப்படும். முதற் கருவி துணை கருவி, ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. ஆல் ஆண் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது ஒடு ஓடு. ஒரு செயலை செய்யும் பொழுது நான் உன் கூட வரேன், நான் உன் கூட உடன்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒடு ஓடு என்பது உடனிகழ்ச்சி பொருளில் வரும். ஒடு ஓடுன்றது எந்த பொருள் வரும்? உடனிகழ்ச்சி பொருளில் வரும். அடுத்து இந்த மூன்றாம் வேற்றுமைக்கான சில எடுத்துக்காட்டுகள் நமக்கு கொடுத்துருக்குங்க போர்டுல. பாருங்க, இங்க மூன்றாம் வேற்றுமை. மரத்தால் சிலை செய்தான், உளியால் சிலை செய்தான், கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது, புறந்தூய்மை நீரான் அமையும், தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். பாருங்க, இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது முதல் வேற்றுமையா இல்லை இரண்டா மூன்றா அப்படின்னு 8 வேற்றுமைக்குள்ள எது நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க சென்டென்ஸ் பாருங்க, மரத்தால் ஆள் வந்திருக்குது. நமக்கு தெரியும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை உறுப்பினா சொன்னோம், ஆள் ஆண் ஓடு ஓடு நம்ம சொன்னோம். இப்ப பாருங்க, மரத்தால் அப்ப ஆள் வந்துடுச்சு, உளியால் ஆள், கரிகாலனால் ஆள், சேக்கிழாரால் ஆள். இதுல பாருங்க, புறந்தூய்மை நீரான் அமையும், புறந்தூய்மை நீரான் அமையும். இதுல என்ன வேற்றுமை வந்துக்குது? புறந்தூய்மை நீர் ஆண் ஆண். பாருங்க, இப்ப இந்த ஆள் ஒடு ஓடு எல்லாமே வழக்கத்தில் இருக்குது. இந்த ஆண் என்ற வேற்றுமை உருபு செய்யுள்ள தான் அதிகமா பயன்படுத்துவாங்களாம். அதான் புறந்தூய்மை நீரான் அமையும். தாயோடு குழந்தை சென்றது வேற்றுமை உருபு என்னது? ஒடு. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர், அப்போ ஓடு. பாருங்க, இப்ப நமக்கு இந்த வேற்றுமை உறுப்புகள் எல்லாமே வந்தது. அப்ப இது என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்? மூன்றாம் வேற்றுமைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுல மரத்தால் சிலை செய்தான் நமக்கு தெரியும், கருவி பொருளையும் கருத்தா பொருள்ல வரும், உடனிகழ்ச்சி பொருள்ல வரும்னு பார்த்தோம். கருவி டேஷ் வகைப்படும், 2 வகைப்படும், முதற் கருவி துணை கருவி. இப்ப இந்த 2 எக்ஸாம்பிள் எது முதற் கருவி எது துணை கருவின்னு பார்க்கலாம். மரத்தால் சிலை செய்தான், அந்த பொருளே செயலை செய்யறதுக்கு பயன்படுது, அப்ப அது முதற் கருவி. மரத்தால் சிலை செய்தான் முதற் கருவி. உளியால் சிலை செய்தான், அப்ப அந்த சிலையை செய்யறதுக்கு ஏதோ ஒரு பொருள் துணையா இருக்குது, அப்ப இது என்ன கருவி? துணை கருவி. அப்ப இது ரெண்டுமே கருவிகளின் வகைகள். நம்ம பார்த்தோம், கருவி டேஷ் வகைப்படும், 2 வகைப்படும், ஒன்னு முதற் கருவி, இன்னொன்னு துணை கருவின்னு பார்த்தோம். ஒரு செயலை செய்யறது அதுவே செஞ்சா முதற் கருவி, கூட ஏதாவது உதவி செஞ்சா அது என்ன சொன்னோம்? துணை கருவி நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. அப்ப ஆள் ஆள் வந்ததுனால நம்ம மூன்றாம் வேற்றுமைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுல கருத்தா பொருளை வந்திருக்குது,
அப்ப நமக்கு கருத்தானா என்ன சொன்னோம்? கருத்தா டேஷ் வகைப்படும், 2 வகைப்படும். ஒன்னு ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. ஏவுதல்னா ஒரு செயலை செய்யறதுக்கு உங்களை நான் சொல்றது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏவுதல் கருத்தா. நானே என் பாட்டுக்கு நான் வேலையை செய்யறேன் அப்படின்னா அது இயற்றுதல் கருத்தா. இப்ப பாருங்க, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இந்த கல்லணை அவரே போயிட்டு கட்டியிருப்பாரா? இல்ல. அப்ப மேஸ்திரிகளை வச்சு, கொத்தனாரை வச்சு அவர் கட்டியிருப்பாரு. அப்போ கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. அப்ப இதுல பாருங்க, இவர் அவங்க கிட்ட சொன்னதுனால ஏவி இருக்கிறார். அப்ப இது என்ன கருத்தா? ஏவுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. அப்ப அவரே தான் என்ன பண்ணாருங்க? பெரிய புராணத்தை எழுதினார். அப்ப இது என்ன கருத்தானா? இயற்றுதல் கருத்தா. ஓகேவா? புறம் தூய்மை நீரான் அமையும். நம்ம சொன்னோம் ஆண்ன்றது வந்து செய்யுள்ள மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தாயோடு குழந்தை சென்றது. இப்ப பாருங்க, கருவி பொருள் கருத்தா பொருள் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது உடன் நிகழ்ச்சி பொருள் நம்ம சொன்னோம். ஒரு செயல் கூடவே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது உடன். அப்ப தாயோடு குழந்தை சென்றது, அவங்க உடன் சென்றது. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அப்ப அது என்ன பொருள் வரக்கூடிய வேற்றுமை? உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் 3ஆம் வேற்றுமை. அடுத்து நம்ம 4ஆம் வேற்றுமை பார்க்க போறோம். நான்காம் வேற்றுமை. நம்ம 3ஆம் வேற்றுமை உருபு கூன் பார்த்தோம். 4ஆம் வேற்றுமை உருபு ஐ ஆல் கூ. நான்காம் வேற்றுமை உருபு கூ. இப்ப 4ஆம் வேற்றுமை உருபு டேஷ் பொருள்களில் வரும். ஓகேவா? நட்பு, பகை, தகுதி, பொருட்டு, கொடை, அதுவாதல், முறை, எல்லை. நட்பு, பகை, தகுதி, பொருட்டு, கொடை, அதுவாதல், முறை, எல்லை. இப்ப 4ஆம் வேற்றுமை இந்த பொருள் எல்லாம் வரும். இப்ப பாருங்க, நட்பு கபிலருக்கு நண்பன். பாருங்க, கபிலருக்கு 3ஆம் வேற்றுமை உருபு வந்தது. அப்ப இது என்னது? நட்பு பொருளில் 4ஆம் வேற்றுமை. கபிலருக்கு பகைவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகை பொருளில் 4ஆம் வேற்றுமை. தகுதி குமாருக்கு அழகு கல்வி. படிப்பு தான் அவனுக்கு அழகு அப்படின்னு சொல்றோம். அப்ப குமாருக்கு, அப்போ 4ஆம் பொருளில், தகுதி பொருளில் 4ஆம் வேற்றுமை. பொருட்டு, பொருட்டு இதுக்காக அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, பொருட்டு. வளையலுக்கு பொன். இப்ப அதுக்கு அதன் பொருட்டு இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வளையலுக்கு இங்க கூன்ற 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்தது. அதுக்கு அடுத்தது கொடை. புலவருக்கு கொடுத்தான்.
அதுக்கு அடுத்தது அதுவாதல். அதுக்காக இது அதுக்காக இதை செஞ்சான், அதுக்காக இதை செஞ்சான். இப்ப பாருங்க, பென்சிலுக்கு ரப்பர் கொடுத்தான், இல்ல ஏதோ ஒன்று கொடுத்தான்னு சொல்றோம். அதுக்காக இதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு என்னது க்ளூ வந்து இந்த வேற்றுமை உறுப்பு கூ வந்துடணும். முறை. அவனுக்கு மாமன், அவனுக்கு அத்தை, இப்படி நம்ம சொல்றோம்னு வச்சுங்க. அப்போ முறை பொருளில் நான்காம் வேற்றுமை. எல்லை, சென்னை, சென்னைக்கு வடக்கே. இப்ப இது டைரக்ஷன் குறிக்குது. அது மட்டும் இல்ல, நமக்கு நான்காம் வேற்றுமை உருபு வந்தது. அப்ப பாருங்க, நான்காம் வேற்றுமை உருபு கூ. நான்காம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும் அப்படின்னா நட்பு, பகை, தகுதி, பொருட்டு, கொடை, அதுவாதல், முறை, எல்லை ஆகிய பொருள்களில் வரும். அடுத்து நம்ம ஐந்தாம் வேற்றுமை பார்க்க போறோம். ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமைக்கான உருபு என்னது? இல், இன். ஐந்தாம் வேற்றுமை உருபு இல்லு அல்லது இன்னு வரணும் நமக்கு. இந்த வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும் அப்படின்னா ஒப்பு, எல்லை, நீங்கள், ஏது. ஒப்பு, எல்லை, நீங்கள், ஏது ஆகிய பொருள்கள்ல வரும். ஐந்தாம் வேற்றுமைக்கான உருபு இல், இன். ஐந்தாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும். ஒப்பு, எல்லை, நீங்கள், ஏது. ஒப்புட ஒன்ன இன்னொருத்த கூட சொல்றது. எல்லை நமக்கு தெரியும், டைரக்ஷன். நீங்கள் ஒரு இடத்த விட்டு போயிடுறது. ஏது, இவனை மாதிரி வேற யாருடா இந்த உலகத்துல ஏதுடா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப ஏது. ஒப்புனா என்ன சொன்ன? கம்பேர் பண்றது. பாலின் நிறம், பாலின் நிறம் கொக்கு. இப்ப பாருங்க, பாலின் நிறம் கொக்கு. முதல் வேற்றுமையா 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, நமக்கு சொன்ன அந்த சென்டென்ஸை படிக்கிறீங்க. பாலின் நிறம் கொக்கு, இன்னுன்னு வந்துக்குது. ஐ, ஆல், கு, இன், அது, கண். பாருங்க, 1க்கும் 8க்கும் உறுப்பு இல்லை. 2, 3, 4, 5, 6, 7. இப்ப பாருங்க, பாலின் நிறம் கொக்கு, இதுல எது வந்திருக்குது? 5. அப்போ ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுல எந்த பொருளில் ஐந்தாம் வேற்றுமை? ஒப்பு பொருளையா, எல்லை பொருளையா, நீங்கள் பொருளையா, ஏது பொருளையானா பாலின் நிறம் கொக்கு. அந்த கொக்கினுடைய கலரை பால் கூட ஒப்புமைப்படுத்துறாங்க. அப்போ ஒப்பு பொருளில் ஐந்தாம் வேற்றுமை. அதுக்கு அடுத்தது எல்லை. சென்னையின் வடக்கே, சென்னையின் வடக்கே. அப்போ இன் வந்துக்குது. அப்போ இன் வந்ததுனால ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ எல்லை பொருளில் ஐந்தாம் வேற்றுமை. அதுக்கு அடுத்தது நீங்கள். தலையின் இழிந்த மயிர். நிறைய பேர் நம்ம படிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருப்போம், முடியெல்லாம் கொட்டிட்டு இருக்கோம், அது நீங்கி போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு இடத்துல இருந்து தனியா போயிடுச்சு அப்படின்னா இழிந்த. அப்போ தலையின் இழிந்த மயிர் போயிட்டு நீங்கி போயிட்டதுனால நீங்கள் பொருளில் ஐந்தாம் வேற்றுமை. பாருங்க, பாட்டில்
சிறந்தவர் XYZ யாருன்னா, இல்லை நம்ம புலவரும் போடலாம். பாட்டில் சிறந்தவர் புலவர். இந்த புலவர்களை தவிர வேற யார் இந்த உலகத்துல சிறந்த பாடகர் அப்படின்னு கேட்கிற மாதிரி வேற யாருமே இல்லை. ஏது? அப்போ பாட்டில் சிறந்தவர் புலவர். நமக்கு க்ளூ என்னது? பாட்டில் இல் அல்லது இன்னும் வந்தா ஐந்தாம் வேற்றுமை உருபு. அதுல ஒப்பு பொருளில் ஐந்தாம் வேற்றுமையா, எல்லை பொருளா, நீங்கள் பொருளா, ஏது பொருளானா ஏது பொருளில் வரக்கூடிய ஐந்தாம் வேற்றுமை. அடுத்தது நம்ம ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை நமக்கு உருபு அது, ஆது, ஆ. ஆறாம் வேற்றுமை உருபு ஐ, ஆல், கூ, இன், அது மட்டும்தான் நம்ம பார்த்திருப்போம். ஆது, ஆ இப்போ இது வழக்கத்துல இல்லை. இப்ப பாருங்க, ஆறாம் வேற்றுமை உருபு அது. இது எந்த பொருள்ல வரும்னா உரிமை பொருளில் வரும். இந்த உரிமை பொருளை வேற எப்படி சொல்லலாம்னா அல்லது கிழமை பொருளில் வரும். ஒண்ணு உரிமை பொருள்ல வரும், அப்படி இல்லைன்னா கிழமை பொருளில் வரும். பாருங்க, உரிமைனா என்னது? எனது அப்பா, எனது அத்தை. பாருங்க, இது எல்லாமே உரிமை. அது மட்டும் இல்லை, நமக்கு க்ளூ என்னது? அது, அது, அதுன்னு வந்தாவே ஆறாம் வேற்றுமை. அப்போ உரிமை பொருளில் வரும் ஆறாம் வேற்றுமை. உரிமை பொருளை வேற எப்படி சொல்லுவோம்? கிழமை பொருள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை உறுப்பு நமக்கு என்ன தெரியும்? ஐ, ஆல், கூ, இன், அது, கண். ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண்ணு. அது மட்டும் இல்ல, மேல், கீழ், கால், இல், இடம். இதுவும் ஏழாம் வேற்றுமைக்கான உருபு. பாருங்க, எது பாருங்க, மேல், கீழ், கால், இல், இடம். நமக்கு பர்டிகுலரா என்னது ஏழாம் வேற்றுமை உருபுனா கண். அப்போ ஊரின் கண் மழை பெய்தது. ஊரின் கண் மழை பெய்தது. அப்ப ஏழாம் வேற்றுமை எங்கெல்லாம் அந்த உருபு வரும் அப்படின்னா, ஒண்ணு இடத்தை குறிக்கிற மாதிரி வரும், அப்படி இல்லைன்னா காலத்தை குறிக்கிற மாதிரி வரும். இடப்பொருளையும் கால பொருளையும் வரும் ஏழாம் வேற்றுமை. பாருங்க, ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஆது, ஆ. சரி, அதுல அது மட்டும்தான் இப்ப வழக்கத்துல இருக்குது, ஆதுவும் ஆவும் இல்லை. ஏழாம் வேற்றுமை உருபு கண் நமக்கு நிறைய தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம மேல், கீழ், கால், இல், இடம். இதுல பாருங்க, காலம், இடம், இந்த பொருளை தான் ஏழாம் வேற்றுமை உருபு வருமா. அதுக்கு அடுத்தது எட்டாம் வேற்றுமை. நமக்கு தெரியும் எட்டாம் வேற்றுமைக்கு உருபு இல்லை. எட்டாம் வேற்றுமைக்கு உருபு இல்லை. எட்டாம் வேற்றுமை டேஷ் என்று அழைப்பர், விழி வேற்றுமை என்று அழைப்பர். எட்டாம் வேற்றுமையை டேஷ் என்றும் அழைப்பர், விழி வேற்றுமை என்றும் அழைப்பர். அதாவது எங்கேயோ இருக்கக்கூடிய படற்கைய முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது. நமக்கு தெரியும் இடம் டேஷ் வகைப்படும், தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த படற்கையில இருக்கிறத நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி, இப்போ அண்ணன், இத
அண்ணா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியும், புலவர்ன்றத புலவரே நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி சொல்றது. அப்போ படற்கையை முன்னிலையாக மாற்றி கூறுவது எட்டாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமைக்கு உருபு இல்லை. எட்டாம் வேற்றுமையை டேஷ் என்று அழைப்பர், விழி வேற்றுமை என்று அழைப்பர். ஓகேவா? இப்போ நம்ம 1 முதல் 8 வேற்றுமை உறுப்புகளை பார்த்தோம். அதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வேற்றுமை உறுப்புகள், வேற்றுமையின் வகைகள், வேற்றுமை உறுப்புகள், அதனுடைய சொல்லுறுப்புகள், அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, முதல் வேற்றுமை உறுப்பு இல்லை. ரெண்டாம் அதனுடைய சொல்லுறுப்பு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். அது அதனுடைய பொருள் என்னன்னா பயனிலையை ஏற்கும். அந்த எழுவாய் பயனிலை ஏற்கும் நம்ம பார்த்தோம். பாருங்க, முதல் வேற்றுமையின் உருபு இல்லை, சொல்லுறுப்பு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். அதனுடைய பொருள் பயனிலையை ஏற்றல். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, சொல்லுறுப்பு இல்லை. எந்த பொருள்ல வரும்? செய்யப்படு பொருள்ல வரும். இரண்டாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும், செய்யப்படு பொருளில் வரும். அதுக்கு அடுத்தது மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமைக்கான உருபு ஆள், ஆண், ஒடு, ஓடு. அதனுடைய சொல்லுறுப்பு கொண்டு, வைத்து, உடன், கூட. கொண்டு, வைத்து, உடன், கூட சொல்லுறுப்புகள். எந்த பொருள்ல வரும் அப்படின்னா கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி. மூன்றாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும், கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி. நமக்கு கருவி டேஷ் வகைப்படும், 2 வகைப்படும். ஒன்று முதற் கருவி, இன்னொன்று துணை கருவி. கருத்தா டேஷ் வகைப்படும், 2 வகைப்படும். ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தான்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நான்காம் வேற்றுமைக்கான உருபு கு, சொல்லுறுப்பு ஆக, பொருட்டு, நிமித்தம். நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு ஆக, பொருட்டு, நிமித்தம். அது எந்த பொருளில் வரும்? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை ஆகிய பொருள்களில் வரும். பாருங்க, நான்காம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை ஆகிய பொருள்களில் வரும். அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உருபு இல், இன். சொல்லுறுப்பு இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும் சொல்லுறுப்பு. எந்த பொருள்ல வரும் அப்படின்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. ஐந்தாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருள்களில் வரும். ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஆது, ஆ. இப்ப இது ரெண்டுமே வழக்கத்தை இல்லைன்னு சொல்லிட்டோம், அது மட்டும்தான் இருக்குது. ஆறாம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு உடைய. ஆறாம் வேற்றுமைக்கான பொருள் எந்த பொருள்ல வரும்? கிழமை பொருளில் வரும். ஆறாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும், கிழமை பொருளில் வரும், அல்லது உரிமை பொருள் நம்ம சொன்னோம். ஏழாம் வேற்றுமைக்கான உருபு கண். சொல்லுறுப்பு இல்ல, பொருள் இடம், காலம். இடம், காலம். ஏழாம் வேற்றுமைக்கான உருபு கண் மட்டும் இல்லை. நம்ம என்ன சொன்னோம்? மேல், கீழ், கால், இல், இடம். இது எந்த பொருள்ல வரும்? இடத்தையும் காலையும் குறிக்கக்கூடிய பொருள்கள்ல வரும் நம்ம பார்த்தோம். பாருங்க, ஏழாம் வேற்றுமை உறுப்பினது, மற்றது எல்லாம் கொடுத்தோம். இது மட்டும் இல்லை. மேல், கீழ், கால், இல், இடம் ஆகியன ஏழாம் வேற்றுமைக்கான உருபுகள். அதுக்கு அடுத்தது எட்டாம் வேற்றுமைக்கான உருபு இல்ல, சொல்லுருபும் இல்ல. எட்டாம் வேற்றுமை டேஷ் பொருளில் வரும், விழி அப்படின்ற பொருள் வரும். விழி என்பதற்கு டேஷ் என்று பொருள், அழைத்தல் அல்லது கூப்பிடுதல் என்று பொருள். சரியா? அடுத்து இயல் 5
பாருங்க, பூ ஒரே ஒரு எழுத்து, மீனிங் தருது. பூ இன் டு, பூண்டு, இது பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருது. அப்போ ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். இந்த சொல் பூண்டு உடலுக்கு நல்லது. பாருங்க, இப்ப பூண்டுன்றது ஒரு சொல், இது ஒரு சொல், இது உடலுக்குன்றது ஒரு சொல், நல்லதுன்ற ஒரு சொல். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். பாருங்க, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது சொல், ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து பொருள் தருவதும் சொல், பல சொற்கள் சேர்ந்து வந்து பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். அப்போ இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் இயல் 5ல தொடர்ன்ற டாபிக் பார்க்க போறோம். இப்போ தொடர் டேஷ் வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும். ஒன்று தொகைநிலை தொடர், மற்றொன்று தொகாநிலை தொடர். பாருங்க, தொடர் டேஷ் வகைப்படும், இரண்டு வகைப்படும். ஒன்று தொகைநிலை தொடர், இன்னொன்று தொகாநிலை தொடர். இதுல தொகைநிலை தொடர் டேஷ் வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும் 9 வகைப்படும். பாருங்க, இப்ப தொகை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வேற்றுமை உருபுகளோ வினை உருபுகளோ பண்பு உருபுகளோ மறைந்து நின்று பொருள் தருவது. மறைந்து நின்று பொருள் தருவது தொகை எனப்படும். வேற்றுமை உருபுகளோ வினை உருபுகளோ பண்பு உருபுகளோ மறைந்து நின்று பொருள் தருவது தொகை. இப்ப தொகைனா மறைஞ்சு வருதுன்னு அர்த்தம். இந்த தொகை டேஷ் வகைப்படும் பார்த்தோம், 6 வகைப்படும். 1 வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்பு தொகை, 4 உவமை தொகை, 5 உம்மை தொகை, 6 அன்மொழி தொகை. பாருங்க, தொகை டேஷ் வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. தொகைனாவே என்ன சொன்ன நானு, மறைந்து வந்து பொருள் தருவது தொகை. எதெல்லாம் மறைஞ்சு வரும்? வேற்றுமை உறுப்புகளும் வினை உறுப்புகளும் பண்பு உறுப்புகளும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வேற்றுமை தொகை. இப்ப பாருங்க, அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகை. இப்ப நமக்கு வேற்றுமை உறுப்பு நமக்கு தெரியும், ஐ ஆல் கு இன் அது கண். அப்ப 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் இந்த உறுப்புகள் மறைஞ்சு வந்தா அது வேற்றுமை தொகை. இப்ப பாருங்க, என் சட்டை, இது ஆக்சுவலா என்ன வரணும், எனது
எனது, அதுன்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வருது. அப்ப அதுன்றது என்னது? ஐயால் கூ இன் அது, ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்ததுனால இது ஆறாம் வேற்றுமை தொகை. பாருங்க, கால் உதைத்தான். ஆக்சுவலா என்ன சொல்லணும்? இது காலால் உதைத்தான். அப்ப ஐ ஆல் எத்தனை வேற்றுமை உறுப்பு? ஆள்ன்றது மூன்றாம் வேற்றுமை. அப்ப இந்த ஆள்ன்ற உறுப்பு மறைஞ்சு வருது, இங்க அதுன்ற உறுப்பு மறைஞ்சு வருது. அப்படி மறைஞ்சு வந்தாவே அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? தொகைன்னு சொன்னோம். அந்த தொகையில என்ன மறைஞ்சு வருது? வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வருதுனால வேற்றுமை தொகை. இதுல எத்தனாவது வேற்றுமை தொகைன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப ஆள்ன்றது மூன்றாம் வேற்றுமை, அப்போ மூன்றாம் வேற்றுமை தொகை. ஓகே, அப்ப தெரியும் நினைக்கிறேன். வேற்றுமை தொகைனா வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வரணும். அதுக்கு அடுத்தது இதுல உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்ப பாருங்க, வேர்க்கை, முருகன் கையில வேல் இருக்குது. அப்போ வேலை உடைய கை அப்படின்னு நம்ம சொல்றோம். வேலை உடைய கை. இப்ப வேலை ஐன்றது உருபு, உடையன்றது சொல்லுருபு. அப்போ வேற்றுமை உருபுகளும் சொல் உருபுகளும் வந்தா அதுக்கு பேரு உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு பேர். வேர் பாருங்க, இப்ப நம்ம உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, நமக்கு உருவும் வந்திருக்கோம், அதுக்கான பயன் அப்படின்னா சொல்லுறுப்புன்னு அர்த்தம். இப்போ உடைய. இப்ப அதுக்கு அடுத்தது பொற்சிலை. பாருங்க, பொற்சிலை பொன்னால் ஆகிய அல்லது ஆன, பொன்னால் ஆகிய சிலை. பாருங்க, பொன்னால் வேற்றுமை உறுப்பு வந்தது, சொல்லுறுப்பு வந்துடுச்சு. அப்போ வேற்றுமை உறுப்புகளும் சொல்லுறுப்புகளும் ரெண்டுமே வந்தா உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லணும். அதுல எந்த வேற்றுமை உறுப்பு இருக்குதோ அதை வச்சு அது இரண்டாம் வேற்றுமை உறுப்பா, மூன்றாம் வேற்றுமையா, நான்காம் வேற்றுமை, அஞ்சான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வேற்றுமை பார்த்துட்டோம், வேற்றுமை தொகை. அதுக்கு அடுத்தது வினை தொகை. வினை தொகை எக்ஸாம்பிள், வளர்தமிழ். வளர்தமிழ், வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்தமிழ். இந்த மாதிரி மூன்று காலத்தையும் குறிக்கும். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் ஆகிய மூன்று காலத்தையும் குறிப்பது வினை தொகை. பாருங்க, வினை தொகைனா என்ன பண்ணும்? எல்லா மூணு காலத்தையும் மீன் பண்ணும். இதனால இதுக்கு பேர் என்னன்னா காலம் கறந்த பெயரெச்சம். வினைத்தொகையின் மற்றொரு பெயர் காலம் கறந்த பெயரெச்சம். ஏன் இப்படி இந்த பேர் வந்ததுன்னா மூன்று காலத்தையும் குறிக்கிறதுனால வினைத்தொகைக்கு இந்த பேர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பண்பு தொகை. பண்பு தொகைனா ஆகிய ஆன எனும் பண்பு உருவுகள் மறைந்து வருவது பண்பு தொகை. இப்ப பாருங்க, செங்கடல்,
செம்மை ஆகிய கடல். வெண்ணிலவு, வெண்மை ஆன நிலவு. நிலவு வந்து வெள்ளை கலர்ல இருக்குதுன்னு சொல்றோம். வெண்மை ஆன நிலவு இந்த கலரை குறிக்குது. இப்போ நிறம் பண்பு நவீனது நிறம், வடிவம், அளவு, சுவை. இது நான்குமே பண்பு பெயர். இதுல பண்பை குறிப்பது ஆகிய ஆன எனும் பண்பு உருபுகள் மறைஞ்சு வந்தா அதுக்கு பேர் பண்பு தொகைன்னு பேரு. அதுல குறிப்பா இரு பெயரொட்டு பண்பு தொகை. பண்பு தொகை நம்ம எப்படி பார்த்தோங்க? வேற்றுமையில வந்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை பார்த்த மாதிரி பண்பு தொகையில இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு இருக்குது. இப்ப பாருங்க, பாம்பு அப்படின்றது ஒரு பொதுவான பெயர், பொது பெயர். சாரை பாம்பு அதனுடைய டைப்ஸ் எல்லாம் சொல்றான். நல்ல பாம்பு, சாரை பாம்பு, இதனுடைய வகைகள் எல்லாம் சொல்றோம். அப்ப சாரைன்றது என்ன பெயர்னா சிறப்பு பெயர். அப்போ பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகேவா? இப்போ பண்பு தொகைனா என்ன பார்த்தோம்? ஆகிய ஆன எனும் பண்புறுப்பு மறைஞ்சு வந்தா பண்பு தொகை. அதுல இரு பெயரொட்டு பண்பு தொகைனா என்னது? பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகே, அதுக்கு அடுத்தது உவமை தொகை. போல, போன்ற, நிகர, அன்ன, இது எல்லாமே உவம உருபுகள் நமக்கு தெரியும். போல, போன்ற, நேர, நிகர, இந்த மாதிரி. இப்ப பாருங்க, கயல் விழி. விழினா நமக்கு கண்ணு, கயல்னா மீனுன்னு தெரியும். அப்ப கயல் போன்ற விழி அப்படின்ற உவமை உறுப்பு இதுக்குள்ள மறைஞ்சு வருது. அப்ப இந்த உவமை உறுப்பு என்ன உறுப்பு மறைஞ்சு வந்ததுன்னா போல, போன்ற, நிகர, அன்ன. இதுல போன்றன்ற உவமை உறுப்பு மறைஞ்சு வந்ததுனால இது உவமை தொகைன்னு பேர். ஓகேவா? பாருங்க, மலர் பாதம், மலர் போன்ற பாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பாருங்க, உவம உறுப்புகள் மறைஞ்சு வந்தா அதுக்கு பேர் உவமை தொகை. ஓகேவா? என்னென்ன உவம உறுப்புகள்? போல, போன்ற, நிகர, அன்ன. அதுக்கு அடுத்தது உம்மை தொகை. இரண்டு சொற்களுக்கு இடையே உம்முன்ற சொல் மறைஞ்சு வந்தா பாருங்க, இரவு, பகல் எப்படி வரணும் சொல்லணும்? இது இரவும் பகலும்னு வரணும். அப்ப உம்முன்ற லெட்டர்ஸ் மறைஞ்சு வருது. அந்த உம் மறைஞ்சு வந்தா அதுக்கு பேர் உம்மை தொகை. பாருங்க, நேற்று, இன்று. என்ன சொல்லணும்? நேற்றும் இன்றும் சொல்லணும். நேற்றும் இன்றும். உம்மு மறைஞ்சு வந்தா உம்மை தொகை. இந்த உறுப்புகள் மறைஞ்சு வந்தா உவமை தொகை. லாஸ்ட் ஒன்னு அன்மொழி தொகை. அன்மொழி தொகை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா
அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. இது அன்மொழி தொகை எப்படி இருக்குன்னா, தொகை சொற்களும் அவை அல்லாத பிற சொற்களும் சேர்ந்து வருவது அன்மொழி தொகை. பாருங்க, பொற்கொடி வந்தால், பாருங்க, பொன்னால் ஆகிய வளையல், தொடி அப்படின்னா வளையல் அர்த்தம். இப்ப இதுல ஆல் ஆகிய அப்படின்ற வேர்டு வருது. பாருங்க, நமக்கு சொன்ன முன்னாடி வேற்றுமை உருவும் பண்புருவும் மறைஞ்சு வந்தா இப்போ உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு பேரு. எத்தனாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை? ஐ ஆல். அப்ப மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை சொல்லலாம். அதுக்கு பக்கத்துல தொகை அல்லாத பிற சொல்லும் வந்திருக்குது. அப்படி வந்தா அதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை. ஓகேவா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல தொகைகள் பார்த்தோம். தொகை டேஷ் வகைப்படும், 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இதுல வேற்றுமை தொகையில 6 முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். கூடவே உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு பார்த்தோம். அதுல வேற்றுமை உறுப்புகளும் வரும், பண்புறுப்புகளும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பண்பு தொகையில இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்தோம். இதுல லாஸ்ட்ல அன்மொழி தொகை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தோம். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை எப்படி நம்ம பிரிக்கலான்னு பார்த்தோம். ஓகேவா? முன்னாடி நமக்கு தொகை நிலை தொடரை பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்தது தொகை நிலை தொடர். தொகை நிலை தொடர் டேஷ் வகைப்படும், 9 வகைப்படும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு எழுவாய் தொடர், 2 வினை முற்று தொடர், 3 வேற்றுமை தொடர், 4 பெயரெச்ச தொடர், 5 வினையெச்ச தொடர், 6 இடைச்சொல் தொடர், 7 உரிச்சொல் தொடர், 8 அடுக்கு தொடர், 9 விழித்தொடர். பாருங்க, தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும், 9 வகைப்படும். நமக்கு தொகைனா வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வரும்னு பார்த்தோம். தொகா தொகா அப்படின்னா வெளிப்படைன்னு அர்த்தம். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையா வந்தா அதுக்கு பேரு தொகாநிலை தொடர். பாருங்க, எழுவாய் தொடர் குமார் ஓடினான். நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதுல வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே கிடையாது முதல் வேற்றுமையில. அது மட்டும் இல்லை, இந்த முதல் வேற்றுமைக்கு செய்யப்படு பொருள் இருக்கும் இல்லாம கூட வரும். ஒரு எழுவாய் ஒரு பயனிலை, இந்த எழுவாய் கூட எந்த வேற்றுமைகளும் இல்லாம வரும். இப்போ எழுவாய் தொடர்னா என்ன பாரு, குமார் ஓடினான். அதுக்கு அடுத்தது வினை முற்று தொடர் அப்படின்னா சாப்பிட்டான் சரவணன். வினை முடிஞ்சு போன ஒரு சாப்பிட்டான் சாப்பிட்டான் அப்படின்னா ஒரு வினை முடிஞ்சிடுச்சு. அப்போ அது என்ன தொடர்? இது வினை முற்று தொடர். அதுக்கு அடுத்தது வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் எல்லாமே வெளிப்படையா வர மாதிரி ஒரு தொடர்கள் வரும். இப்போ பாருங்க, முன்னாடி சொன்னதுதான் பாலை குடித்தான்.
பாலை குடித்தான். ஐன்ற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்தது. அதே பால் குடித்தான் அப்படின்னா வேற்றுமை தொகை. பாலை குடித்தான் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்தது. அப்போ அது வேற்றுமை தொடர்னு அர்த்தம். எவ்வகை வேற்றுமை தொடர்? பாலை இரண்டாம் வேற்றுமை தொடர். ஓகேவா? காலால் உதைத்தான், ஆள், ஐ ஆள் மூன்றாம் வேற்றுமை தொடர். அப்ப வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையா வந்தா அது வேற்றுமை தொடர். ஓகே, அதுக்கு அடுத்தது பெயரெச்ச தொடர். வந்த மாணவி. மாணவின்றது ஒரு பெயர் சொல். வந்த வந்த வந்தால்னா முடிஞ்சிட்டு இருக்கோம். வந்த முடியல, எச்சம். அப்ப வந்த மாணவின்றது பெயர் எச்சம். பாருங்க, படிக்க ஓடினாள். ஓடினால்ன்றது எப்போ என்ன சொல்லு? ஒரு வினை சொல். படிக்க படிக்க படித்தால் அப்படின்னா முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ படிக்க முடியல, அப்போ வினை எச்சம். படிக்க ஓடினால்ன்றது என்ன எச்சம்? வினை எச்சம். அதுக்கு அடுத்தது இடைச்சொல் தொடர். ஒரு வேர்டை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு வேர்டு நமக்கு மறைஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, மற்றொன்று தா. மற்றொன்று மற்றொன்று ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒன்றுன்ற ஒரு சொல்லு மறைஞ்சிருக்குது. அப்ப இடையில ஒரு சொல் மறைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு பேரு இடைச்சொல் தொடர். நெக்ஸ்ட் உரிச்சொல் தொடர். நமக்கு தெரியும் சால, உரு, தவ, நனி இந்த மாதிரி உரிச்சொற்கள் இருக்குது. சால சிறந்தது. இப்ப சால முன்னாடி இந்த உரிச்சொல் வந்ததுனால இது என்ன தொடர்? உரிச்சொல் தொடர். அதுக்கு அடுத்தது அடுக்கு தொடர். பொருள் தரக்கூடிய 2 அல்லது 3 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். பிரித்தால் பொருள் தரும். இப்ப பாருங்க, வந்து வந்து பிரிங்க, வந்து மீனிங் தருது. அப்ப 2க்கு மேற்பட்ட முறை வரும். 2 3 4 முறை அடுக்கி வரும் அடுக்கு தொடர். பிரித்தால் பொருள் தரும். அப்ப வந்து வந்து தீ தீ போ போ இந்த மாதிரி எல்லாம் வந்தா அது அடுக்கு தொடர். நெக்ஸ்ட் ஒன்று விழி தொடர். நமக்கு தெரியும், முன்னே பார்த்தோம். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது விழி தொடர். விழினா அழைத்தல் பேருன்னு பார்த்தோம். கண்ணா வா. அப்ப பாருங்க, இதுல எந்த வேற்றுமை உறுப்புகளும் மறைஞ்சு வரல. இப்போ முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமை உறுப்பும் ஈஸி. அப்போ அழைத்தல் மாதிரி இருந்தா அது என்ன தொடர்? விழி தொடர். இப்ப பாருங்க, அப்போ தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும், 9 வகைப்படும். தொகாநிலைனா என்ன? வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வருவது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் 9 வகை என்னது? எழுவாய் தொடர், வினை முற்று தொடர், வேற்றுமை தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர், விழித்தொடர். ஓகேவா? இப்ப நமக்கு இயல் 1லிருந்து 5 வரை இருக்கக்கூடிய இலக்கணம் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த வகுப்புல இந்த 1 முதல் 5 வகுப்பிற்கான தேர்வு நடைபெறும். அனைவரும் நன்றாக எழுதவும் வாழ்த்துக்கள்.